ஹலோ வியூவர்ஸ், இது Hyundai i10 ஆட்டோமேட்டிக் காரு. இந்த வண்டியில் கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் வண்டி வந்து இனிஷியல் பிக்கப் இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதாவது வண்டியை வந்து இப்போ நின்றுட்டுருக்கு, இப்போ வண்டியை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி மூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இருக்குது சார், பிக்கப் ஆக மாட்டேங்குது, ஆர்பிஎம் ரொம்ப ரைஸ் ஆகுது, என்ஜின் ரொம்ப சத்தம் போடுது, கஷ்டப்பட்டு தான் வண்டி மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்னொன்று, ஒரு 80, 90, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஸ்பீட் போக மாட்டேங்குது, அதுக்கு பதிலாக ரொம்ப சத்தம் தான் வருது சார், ஆர்பிஎம் தான் ரைஸ் ஆகுது, என்ஜின் அலருது, அந்த மாதிரி தான் வருது வழியே, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது, வண்டியே வைப்ரேஷன் ஆகுது அந்த ஸ்பீட் மேலே போகும்போது அப்படிங்கிறத இந்த கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு இந்த ரிவர்ஸ் போடும்போது வண்டி ஜர்க் ஆகுது சார், அப்படி குலுங்குது சார் அப்படிங்கிறாங்க. இதுதான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. நம்ம இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கிடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்னா, இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை செகண்ட்ஸ் காராக வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம முழுசாக பார்த்துலாம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டி. ரிவர்ஸ் கியர் போடுறேன், வண்டி அப்படியே குலுங்குது. கேமராவை கேப்சர் பண்ணதா இல்லைன்னு தெரியல, நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன், நான் திரும்ப போடுறேன், குலுங்குது வண்டி, அப்படியே இப்படி ஆடுது. சரியா? இதுதான் இந்த கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் எதனால் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. நம்ம இந்த வண்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம். டயக்னோஸ் பண்ணதில் என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, இந்த வண்டி தேர்ட் கியர்லேயே ஸ்டக் ஆகிருக்கு. தேர்ட் கியரில் ஸ்டக் ஆனதுனால தான் இனிஷியல் பிக்கப் இருக்க மாட்டேங்குது. அதாவது நின்றுட்டு இருக்க வண்டி மூவ் பண்ணால் மூவ் ஆக மாட்டேங்குது, இனிஷியல் பிக்கப் இருக்க மாட்டேங்குது. அடுத்தது தேர்ட் கியர்லேயே ஸ்டக் ஆனதுனால தான் ஒரு 80, 90க்கு மேலே போகும்போது ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. தேர்ட் கியர்லேயே இருந்துக்கிட்டு வந்து ஆர்பிஎம் ரைஸ் ஆகி வண்டி ஸ்பீடு போக பார்க்குற வழியே ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் ஆகலை. ஃபோர்த் கியர் ஷிஃப்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்பீடு போகும், ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகாது. ஸோ தேர்ட் கியர்னால தான் ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா ரவ் ஆகி வண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இதே மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த வண்டி சீக்கிரம் வந்து கண்டமாயிடும். சரிங்களா? ஸ்கிராப் தான் போட வேண்டியிருக்கும், ஏன்னா இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் இதே மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா. சரியா? இப்போ நம்மளுடைய கன்க்ளூஷன் என்ன, இந்த தேர்ட் கியர் ஸ்ட்ரக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து 3 ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ECM ஒரு ரீசன், இன்னொன்று வந்து ஒயரிங் சர்க்யூட் ஒரு ரீசன், இன்னொன்று மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் கியர் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணலாம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ECM தான் சொல்லிட்டு நான் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒயரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் வச்சு தரவா செக் பண்ணி பார்த்ததில் இது ECM தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் ECM வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ண போகிறேன். ரிப்பேர் பண்ணி ஓகே ஆகிடுச்சுன்னா குட், இல்லாட்டியும் வந்து செகண்ட் ECM வாங்கி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ECM ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ECM ரிப்பேருங்கிறது ஒரு ஆப்ஷன் தான், அதாவது ஒரு சான்ஸு. சரியா? கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ECM ரிப்பேர் பண்ணி ஓகே பண்ண முடியும்னா நான் எந்த விதமான கேரண்டி கொடுக்கும்போது யாரும் கொடுக்க முடியாது. யாராச்சும் 100% ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி முழுசாக தெரியல, ஏதோ முயற்சி பண்ணுறதாங்க, அதுக்கு கஸ்டமர்கிட்ட ஏதோ கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமிட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸில் கொடுக்கவே முடியாது அன்டில் இட் பிகம்ஸ் ஓகே. சரியா? பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ECMல அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கவே முடியாது. இதுவே மேனுவல்னா கூட நம்ம கொடுத்துலாம், ஆல்மோஸ்ட் 99% வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம். அதாவது 100 கார் வருதுன்னா 99 கார் நம்ம ECM ரெடி பண்ண முடியும், அதில் உள்ள பிரச்சனைகளை. ஆனால் ஆட்டோமேட்டிக்கில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. இப்போ நான் ஆட்டோமேட்டிக் நிறைய நான் ECM ரிப்பேர் பண்ணிருக்கலையா, ஸோ அந்த டேட்டா பேஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு நியர்லி ஒரு 75% ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார், அதாவது ஒரு 100 கார் வருதுன்னா 75% ஆஃப் காசை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியுது, 25% ஆஃப் காசை ரெடி பண்ண முடியறதில்லை. சரியா? ஸோ இதுதான் இதோட நேச்சர். i10 VT என்ஜினை பொறுத்தவரையில் ECM எங்கே இருக்கும் அப்படின்னா, டிரைவருக்கு பக்கத்தில் பேசஞ்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ளோ பாக்ஸ் இருக்கும். இந்த க்ளோ பாக்ஸ் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ECM. ஸோ இந்த ECM தான் நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைங்கிறத. இந்த வண்டி நம்ம ECM சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா இந்த ரிவர்ஸ் போடும்போது அந்த ஷாக் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கியர் ஷிஃப்டிங் பொசிஷன் 2 இருக்குது, முன்னாடி வந்து தேர்டில் தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ நம்ம போகிற ஸ்பீடுக்கு செகண்ட் கியர் தான் வந்து சரியான ஆப்டான கியரு. ஸோ அதனால் அது கியர் செகண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ECM இஷ்யூனால மைலேஜ் ப்ராப்ளம் இருந்திருக்கும், வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் சார், ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கணும் சார், கண்டிப்பாக தான் இருக்கணும். ஏன்னா டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கியர் போன்ற எடுத்து தேர்ட் கியர் போகுது, அப்போ ஆர்பிஎம் ரைஸ் ஆகும், என்ஜின் மூவிங் இருக்காது. அதாவது என்ஜின் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு என்ஜின் ரன் ஆகிட்டுருக்கு, வேற கார் வந்து பார்த்தீங்கன்னா 80 தான் போகுது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு, மைலேஜ் அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். சார் கேன் ஐ டேக் யுவர் வாய்ஸ்? ஓகே. ஸோ சார் தான் நம்மளோட கஸ்டமரு. ஸோ அவரோட வண்டி தான் இது.
இந்த வண்டி தான் தேர்ட் கியரில் ஸ்டக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டார். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி போட்டுட்டோம். இப்போது இன்ஃபேக்ட் நான் சாரிகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ECM பக்காவாக வந்து சீலன் போட்டுட்டேன். ஆனால் நான் எப்போவுமே ஜெனரலாக சொல்கிறது தான், எந்த காரணத்துக்கும் நம்ம சீலன் போடுறோம் இல்லை புது ECM எதுவாக இருந்தாலும் வாட்டர் வாஷ் பண்ணிடக்கூடாது, எந்த காரணம் தண்ணி போகக்கூடாது. அது புது ECM இருந்தாலும் சொல்லி தான், செகண்ட்ஸ் வாங்கி போட்டாலும் தான், சர்வீஸ் பண்ணாலும் சொல்லி தான், இது ரூல். சரிங்களா? ஸோ அது தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்துங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிடுறாங்க, அது புது ECM வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் இப்போ அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறா பார்ப்போம். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் கார் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா ஃபஸ்ட் நீங்கள் கொண்டு வந்ததுக்கான காரணம்? இனிஷியலாக இந்த கார் இஷ்யூ நான் எது கொண்டு வந்தேன்னா, ரிவர்ஸ் கியரில் வந்து கார் வைப்ரேட் ஆகும். ரிவர்ஸ் கியர் போட்டோடனே வைப்ரேட் ஆகும். அப்புறம் நார்மலாக டிரைவிங் மோடு, இது ஆட்டோமேட்டிக் கார் டிரைவிங் மோடில் போட்டால் கார் இனிஷியலாக மூவ் ஆகாது, ஃப்ரீயாக ஸ்லோவாக மூவ் ஆகும், இல்லை மூவே ஆகாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ சார்கிட்ட கொண்டு வந்தேன். சாரோடைய வீடியோஸ் நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு கான்ஃபிடென்ஸில் கொண்டு வந்தேன். சாரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ்லேயே இதை ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நான் திருப்பி ரிசால்வ் பண்ண பிறகு ட்ரைவ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரிவர்ஸ் கியரும் ஸ்மூத்தாக இருக்குது, நார்மல் டிரைவிங்லேயும் கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் ஷிஃப்ட் எல்லாம் ப்ராப்பராக நடக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் கஸ்டமருக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொன்னோம். என்ன ரீசன்னா, அவர்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன், சார் 10 காரில் ஒரு 5 கார் தான் ஓகே ஆகுது, 5 கார் ஓகே ஆகல, உங்களுக்கு எந்த கேட்டகரியில் போகணும்னு தெரியாது, நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்காமல் இருந்தால் கொடுத்து போங்க அப்படின்னு. இதில் இன்னொரு ரிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ECM, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ரெண்டுமே சேர்த்து ஒரே ஒரு கண்ட்ரோல் மாடலில் கொடுத்துருக்கான். இன்ஃபேக்ட் நம்ம டிரான்ஸ்மிஷனில் ஒர்க் பண்ணும்போது சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கூட ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். நீங்கள் வந்து சார் எனக்கு பழையபடியே கொடுனா இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதையுமே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணப்போ பரவாயில்ல சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் நான் அஷ்யூர் என்ன கொடுக்குறேன்னா, ஒருவேளை இதை ரிப்பேர் பண்ணி ஓகே ஆகலைன்னா நான் செகண்ட் ECM வாங்கி போட்டாச்சும், அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் செகண்ட் ECM பே பண்ணணும், அது தட் யூ மஸ்ட் பி அவேர் ஆஃப் தட். செகண்ட் ECM வாங்கி போட்டாச்சு ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ டெக்னிக்கலாக ரிசால்வ் பண்ண முடியும். ஆனால் உங்கள் கார் எதில் சால்வ் ஆகுங்கிறது நான் மட்டுமே முடிவு பண்ண முடியாது. அந்த ECMக்குள்ளே என்ன போயிருக்கு, எவ்வளோ தூரம் காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குன்னு பேஸ் பண்ணி தான். ஸோ அஃப்கோர்ஸ் இது எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அதனால் நானே சொன்னேன், சார் ரெடி பண்ணிடலாம் அந்த ECM சொல்லிட்டு ரெடி பண்ணி போட்டாச்சு. கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். We Chennai CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.